29 19 20. அல்லாஹ் எவ்வாறு முதலில் படைப்பை துவங்கி பிறகு தன்பால் மீட்டுகிறான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கே மிகவும் சுலபம். நம்மளை இப்போ அவன் பக்கம் திருப்பி என்னுடைய பாக்கியமாக இருக்குது. இது கஷ்டகாலையாவது திருப்ப வச்சிருக்கான், அது பெரிய பாக்கியமாக இருக்கும். நல்ல இருக்கும்போது நம்ம மாறி போனாலும் கூட கஷ்டம் வரும்போது இறைவனையும் திரும்புற அளவுக்கு ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்கான். அதுக்கு நன்றி இருக்க வேண்டும். மற்றபடி மனிதர் பக்கமோ அது அந்த கஷ்டத்தை நீங்கிறதுக்கு மற்றபடி செய்வன சூனியம் பக்கம் போகும் திரும்பாமல் இறைவன் பக்கம் திரும்புறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கான். இன்னும் அவனுக்கு பொறுத்த வாழ விருப்பத்தையும் நம்ம கொடுத்துருக்கான். இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு இதனுடைய வாழ விருப்பத்தையும் நம்ம கொடுத்துருக்கான். ஒருவரை ஏற்றுக்கிட்ட விருப்பத்தில் நமக்கு தெளிவையும் கொடுத்துருக்கான். அல்லாஹ் எவ்வாறு முதலில் படைப்பை துவங்கி பிறகு தன்பால் மீட்டுகிறான் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கு சுலபம். இப்போ இறைவனா யார், எப்படி நம்ம வாழணும் எல்லாம் ஓரளவுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. பூமியில் நீங்கள் பிரயாணம் செய்து அல்லாஹ் எவ்வாறு படைப்பை துவங்கி பின்னர் பிந்திய படைப்பை எவ்வாறு உண்டு பண்ணுகிறான் என்பதை பாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருளும் பேராற்றல் உள்ளவன் என்று நீர் கூறுகிறார்கள். நம்ம எல்லாருமே முந்தைய படைப்பிலிருந்து பிந்திய படைப்பு மேன்மையாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் நெருக்கமாகணும். முன்னாடி இருந்தவங்க அப்படி இல்லை. நம்ம இந்த மீட்டிங் வந்ததுலேருந்து கேட்கும்போது ஏற்றுக்கும் போது நம்மளுடைய மாற்றம் ஏற்பட்டுருது. இன்னும் மாறவே நிறையா இருக்குது. ஆனால் இன்னமும் நம்ம நன்றியுணர்வோடு இருக்கும் பொழுது, பணிவோடு இருக்கும்போது, உலசோடு இருக்கும்போது அவனையும் மாற்றி அமைக்கிறான். நான் விரும்பி கேட்டேன்னா அதிகமாக நமக்கு நன்மைகள் நெருக்கமாக இருக்கும். அவன் நமக்கு நெருக்கமாக இருப்பான். அதனால் பிந்திய படைப்பை எவ்வாறு உண்டு பண்ணுகிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். நமக்குள்ளே பார்க்க வேண்டியது உள்ள அத்தாட்சிருக்குது. நீங்கள் முன்ன மாதிரி இருந்த குணங்களே இப்போ நீங்கள் கேட்டனால அவன் திரும்பினால இந்த சத்தியத்தை ஏற்றுக்கிட்டனால பல மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இன்னும் மாற வேண்டி இருக்குது. அதனால் மீண்டும் நீங்களே நம்ம எல்லாருமே உணர்வாக அப்போ திரும்பிட்டேன்னு சொன்னால், உணர்ந்து சொந்தமாக உணர்ந்து சுயமாக திரும்பிட்டேன்னு சொன்னால் இன்னும் நிறைய பாக்கியங்களை மாறி இருக்குது. இறைவன் நமக்கு போதுமாக இருக்கிறான்.